இன்னைக்கு வந்துட்டு நம்ம ப்ரூடிங்ல வந்து ஒரு புது மெத்தட் பார்த்துருவோம். இதனால கோழி குஞ்சுகளோட டெத் குறையும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நல்லா சாப்பிடும், நல்லா வளரும். இதனால கொஞ்சம் கரண்ட் பில்லும் கொஞ்சம் குறையும். இப்ப இதனால வந்து என் கோழி குஞ்சுங்க எவ்வளோ ஹேப்பியா இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நான் வீடியோ எண்ட்ல காட்டுறேன். அதையும் பாருங்க. அப்போ உங்களுக்கே புரியும். இப்ப நம்ம கோழி குஞ்சு இறந்துச்சுன்னா நம்ம என்னென்ன யோசிப்போம்? ஒரு வேள டெம்பரேச்சர் வந்து நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலையோ, இல்ல தீவனம் சரியான தீவனம் குடுக்கலையோ, இல்ல ஒரு வேள நம்ம மருந்து ஏதாவது தப்பா குடுத்தோமோ, இப்படிலாம் தான் யோசிப்போமே தவிர, இன்னொன்னு யோசிக்க மாட்டாரு. இப்ப நம்ம கோழி குஞ்சுகளுக்கு டெத் ஆகுறதுக்கு இது மட்டும் ரீசன் கிடையாது. அதுகளோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரீசன். அது எப்படி அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டோம். அதே மாரி தான். அதுக்கு வந்து பொறந்த குழந்தைங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா, ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா, இம்யூனிட்டி வந்து ரொம்ப வீக் ஆகும். அதனால சீக்கிரம் நோய் வரும். அதனால சீக்கிரம் இறந்துரும். இப்ப நீங்க எப்படிலாம் ப்ரூடிங் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நீங்க ரவுண்ட் ஷேப்ல வந்துட்டு தகர சீட் வச்சு மேல ஓப்பனா இருக்கும். அந்த மாரி பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள லைட் போட்டிருப்பாங்க. இப்ப என்னோட ப்ரூடிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த மாரி இருக்காது. இப்போ ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு கார்னர்ல ஒரு 2 அடி ஹைட்டு, 2 அடி அகலம், ஒரு 3 அடி நீளம் அந்த மாரி இருக்கும். இதுல வந்து ஒரு 50 சிக்ஸ் இருக்கு. இந்த 50 சிக்ஸ் வந்துட்டு நான் ஒரு ஃப்ரண்ட் சைடு வந்து எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும். நான் ஒரு 10 நாள் தான் வந்து சிக்ஸ் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா விளையாடி பழகிருங்க. அதுக்கப்புறம் அதுகளே வெளியில வந்து விளையாட ஆரம்பிச்சுரும். இது எப்படின்னா, இப்போ அந்த 10 நாள் அதுகளுக்கு ரூமுக்குள்ள இருக்கிறப்போ, அதுகளுக்கே வந்து அந்த இடம் வார்மா இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிரும். அப்ப வந்துட்டு வேணுங்கிறப்போ வந்து வெளியில அந்த ரூம் ஃபுல்லா அந்த 10க்கு 10 ரூம் ஃபுல்லா விளையாடுங்க. அதுக்கப்புறம் அது வார்ம் தேவைப்படுறப்ப, அதுக்குள்ள போய் பூந்துங்க. இதை இன்னும் தெளிவா புரியிற மாரி சொல்லணும்னா, அந்த பாக்ஸ் தான் அதுகளோட அம்மா மாதிரி. அதுகளுக்கு தேவையான டைம்ல வெளியில வந்து விளையாடிக்குங்க. அதுகளுக்கு எப்போ வார்மா இருக்கணும் அப்படின்னு தோணுதோ, அப்போ வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ள அம்மாக்குள்ள போய் போற மாரி அந்த பாக்ஸ்க்குள்ள போய் பூந்துக்குங்க. இதனால வந்து கோழி குஞ்சுக்கு ரொம்ப ஹேப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். நல்லா சாப்பிடும். அண்ட் அந்த ரூமுக்குள்ள மட்டும் தான் லைட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அதனால கரண்ட் பில்லும் கொஞ்சம் சேவ் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து உங்களுக்கு நெறைய சீக்ரெட் சொல்றேன். இப்போ கோழி குஞ்சு வந்து ஒண்ணு கூட டெத் ஆகாம இருக்கிறதுக்கும், அண்ட் கரண்ட் பில்ல பாதியா குறைக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு நெறைய சீக்ரெட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது இது மட்டும் கிடையாது. இன்னும் பெரிய பெரிய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால கரண்ட் பில்லையே நீங்க பாதி அளவு குறைக்கலாம். இன்னும் என்னோட ப்ரூடிங்ல இதுவரைக்கும் ஒரு சிக்ஸ் கூட இறந்தது கிடையாது. அது எப்படின்னு எல்லாமே சொல்லி தரேன். அத பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ப்ரூடிங் ரொம்ப ஈஸியாவே தெரியும். ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியிற அளவுக்கு நான் சொல்லி தரேன். எல்லாமே எஃபிஷியன்ஸ் மெத்தட். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவுல பார்த்துருந்தீங்கன்னா, யூடியூப் சேனலோட லிங்க் வந்துட்டு நம்ம இன்ஸ்டா பயோல இருக்கு. அதனால அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அதில தான் எல்லாமே ஃபுல் வீடியோஸ் இருக்கும். இந்த 10க்கு 10 ரூம்ல இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மாரி 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். இப்போ வந்துட்டு என்னோட சிக்ஸ் வந்து எவ்ளோ ஹேப்பியா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாருங்க. அதுக்கு பாட்டுக்கு வந்து வெளியில விளையாடிட்டு ஜாலியா அந்த ரூம் ஃபுல்லா சுத்திட்டு விளையாடிட்டு இருக்குங்க. அதுங்களுக்கு தேவையான டைம்ல அதுங்களே போய் உள்ள பூந்துக்குங்க. இதனால வந்து அந்த கோழி குஞ்சுங்க எவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும் இது. ஸோ இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி புது புது மெத்தட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.